அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான நற்பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ கன்னி ராசிக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன நற்பலனை தர காத்திருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் முழுக்க கன்னி ராசிக்கு கிரக அமர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா 6ஆம் வீட்டுல சனி பகவானோட சேர்ந்த சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. சூரியன் மார்ச் 14 வரலும் 6ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்ததா பார்த்தோம்னா 7ஆம் இடத்துக்கு போயிடுவார் சூரியன் மார்ச் 14க்கு பிறகு. 7ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயே சுக்கிரன் உச்சமடைஞ்சு அமர்ந்திருக்கிறாரு. ராசிநாதனான புதன் நீச்ச நிலையிலேயே இந்த மாதம் முழுக்க இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தான். இங்க ராகு பகவானும் இருக்கிறாரு 7ஆம் இடத்துல. இது ஒரு பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால 7ஆம் இடம் பெரிய அளவுல சிறப்பா இருக்கா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இது இந்த மாதத்திற்கான கன்னி ராசிக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு. அடுத்து இந்த ராசிக்கு இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மாதம் முழுக்கவே கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப கவனத்தோட இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொன்னா, எதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதனான புதன் 7ஆம் இடத்துல போய் பாதகஸ்தானத்துல நீச்சம் அடைஞ்சு அமர்ந்திருக்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இங்க சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பு தான். ஆனா இருந்தாலும் நீச்சம் அடைஞ்ச ராசிநாதனால பெரிய அளவுல சிறப்பு கிடைக்க போறதில்லை. அப்படிங்கிறனால இந்த மாதம் முழுக்கவே கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோட தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கும் புதனுக்கும் பெரிய அளவுல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நல்ல ஒரு முறை இல்லை. 2 பேருமே எதிராக தான் கிரக எதிரிகளாக தான் இருப்பாங்க. அப்படிங்கிறனால ரொம்ப கவனமா இருந்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதம் முழுக்க ஒரு சிறப்பான நிலைகளை அடைய முடியும். இல்லையா தேவையில்லாத சிரமங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் சுமந்துக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மார்ச் முழுக்கவே இருக்கு அப்படிங்கலாம். இப்போ கன்னி ராசிக்கு குடும்ப நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 2ஆம் இடத்துல கேது பகவான், குடும்பஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இவர் யாருடைய நட்சத்திர சாரத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய நட்சத்திர சாரம். இவருக்கு சூரியன் பகை இல்லை அப்படின்னாலும் கூட 12ஆம் இடத்திற்கான ஆதிபத்தியம் பெற்றவராக வருவாரு. அதனால குடும்ப நிலைகள்ல குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய விரைய செலவுகள் போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனத்தோட இருந்துக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் விரயஸ்தானாதிபதி, இந்த நட்சத்திரம் கொடுத்தவர், அதாவது கேது பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த விரயஸ்தானாதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம், எதிரி வம்பு வழக்கு நோய் நொடிகளை பத்தி சொல்லக்கூடிய இடங்கள்ல இவர் அமர்ந்திருக்கிறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பில்லை. மார்ச் 14க்கு பிறகு நல்லா இருக்குமா, அவர் தான் போயிடுறாருல 7ஆம் இடத்துக்கு அப்படின்னாலும் கூட அங்க போய் பாதகஸ்தானத்துலதான் அமர்றாரு. 12ஆம் இடத்துக்காரர் பாதகஸ்தானத்துக்கு போகும் பொழுது நமக்கு தேவையில்லாத விரை செலவுகளை கொடுக்கும். இங்கேயே ராசிநாதனுடைய நிலையம் பெரிய அளவுல சிறப்பில்லை. அப்படிங்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கண்டிப்பா கவனமா இருங்க. எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயத்திலையும் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவரால தேவையில்லாத வம்பு வழக்குகள் போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக காதல் வயப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமாயிருங்க. ஏன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களால போலீஸ் ஸ்டேஷன் படிக்கட்டு ஏறது, கோர்ட் ஏறது கூட கொண்டு விடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதனால எதிர்பாலினம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருங்க. அது போலவே கூட்டு தொழில் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே இந்த காலகட்டங்கள் கவனமா இருங்க. இல்லையா தேவையில்லாத விரைய செலவுகள் போகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கிற கிரக அமர்வுகள் பெரிய அளவுல சிறப்பு இல்லை. வேலையை சொல்லக்கூடிய இடங்கள் பெரிய அளவுல சிறப்பு இல்லை. அப்படிங்கிறனால இந்த மாதம் பெரிய அளவுல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சிறப்பு கொடுக்கறதில்ல. மேலதிகாரிகள் மூலமாக தேவையில்லாத பிரஷர் வரக்கூடிய காலகட்டங்கள் தான். அவர்களால தேவையில்லாத சிக்கல் வரக்கூடிய காலகட்டங்கள் தான். உங்களை பத்தி உங்க நண்பர்களே மேலதிகாரிகளிடம் போட்டு கொடுத்து அதன் மூலமாக வேலை செய்யும் தொழில் செய்யும் இடங்கள்ல பெரிய சிரமத்தை சந்திக்கக்கூடிய அமையும். அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பா இந்த மாதம் முழுக்கவே கவனமா இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கலாம். அடுத்து பார்த்தோம்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு.
இவர் யார் அப்படின்னா 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே செவ்வாய் பகவானுக்கும் புதனுக்கும் பெரிய லெவலில் ஆகிறதுல ரொம்ப பகை கிரகம் அப்படிங்கிறனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தடைகளையும் தாமதங்களையும் பொதுவாகவே செவ்வாய் பகவான் இங்க வந்து வக்கரம் அடைஞ்சிருந்த காலகட்டங்களாகட்டும் இப்பயாகட்டும் உங்களுக்கு தொழில பெரிய சிறப்பை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேல இங்கதான் மாறி மாறி இருக்கிறாரு. வக்கரம் அடைஞ்சு மாறி மாறி இருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள் முழுக்கவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல இவர் சிறப்பை கொடுக்கல அப்படிங்கிறதான் உண்மை. அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் பாருங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மாணவர்களுக்கான படிப்பு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் நல்லா தான் இருக்கு. பெரிய அளவில் வந்து கெட்டு போகலை அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கான ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எங்க அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சுதான் அமர்ந்திருக்கிறாரு. அது பாதகஸ்தானம் அப்படின்னாலும் கூட உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்திலேயே அமர்ந்திருக்கிறாங்க. 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல தான் அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள் மாணவர்களுக்கு நல்லா இருக்கு. நல்ல முறையில படிச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய காலமாகவும் இது அமையும் இந்த மாதம் முழுக்கவே. அப்படிங்கிறதுனால மாணவர்கள் கவனமா இருந்து படிச்சீங்கன்னா நீங்க நினைத்த இலக்கை அடையலாம். இந்த மாதம் முழுக்கவே அப்படிதான் இருக்கு அப்படிங்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா கன்னிராசியில் இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இங்க உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா அஷ்ட நட்சத்திரம் 4 பாதம் வரல இருக்கு. சித்திர நட்சத்திரம் 2 பாதம் வரல இருக்கு. இப்போ இந்த 9 பாதத்திலும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக உத்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய நட்சத்திரம், விரையாதிபதியோடைய நட்சத்திரம் தான். அவர் போகக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கும் அடுத்ததாக பாதகஸ்தானத்துக்கும் போகிறார். அதனால உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவில் சிறப்பில்லை. ரொம்ப கவனத்தோடு இருங்க. நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையாகட்டும், எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்களையாகட்டும், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களையாகட்டும், உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களையாகட்டும் தேவையில்லாத விரைய செலவுகள் வந்து போகக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அஷ்ட நட்சத்திரம். இது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனோட நட்சத்திரத்தில் இந்த மாதம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கிறாரு. அவர் 9ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறார். பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால பெரிய அளவில் குறை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் அமர்ந்த இடம் சுக்கிரனோட இடம் அப்படிங்கிறதுனாலையும் சந்திரனுக்கு சுக்கிரனும் கடுமையான பகை அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இருந்தாலும் பெரிய கெடுபலன் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் 2 பாதம் 1, 2 இந்த 2 பாதமும் இங்கே தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் முழுக்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ஓரளவுக்கு சிறப்பாக கொடுத்துருவார். பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல. இருந்தாலும் தேவையில்லாத கர்ம செலவுகள் வந்து போகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனாலையும் தொழிலில் தேவையில்லாத சிக்கல்கள் வந்து போகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனாலையும் ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவரும் ராசிநாதனும் உங்களுக்கு ஒருத்தர் தான், புதன் தான். அவர் நீச்ச நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது. பெரிய அளவில் கெடுபலனும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.